Hi viewers, इधर YouTube अल्साजी फार्म YouTube चैनल सब्सक्राइब பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்க அவளோட இது பார்த்தா அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ வந்தாச்சு. ஆமா, இன்னைக்கு வந்து எப்பவும் போல சாட்டர்டே இந்த வீடியோ எடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு, வச்சிட்டு இருக்கு. பண்ணையோட அப்டேஷனுக்கு போவோம். இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்கனால பண்ணைகளில் வந்து சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கனால கிடாக்கள்லாம் வெளியே கட்டி போட்டுருக்கிறோம். ஆமாம், வெளியே கட்டும்போது தான் கிடாக்கள் மாஷால்லா அதோட சைஸு உருவம் எல்லாமே நல்லா நமக்கு தெரியுது. எல்லாமே ஆல்ரெடி எல்லா கிடாக்களும் நம்ம உங்களுக்கு சொன்னது தான். ஸோ இதுகளில் வந்து பெருசாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற அளவில் ஒன்றுமே இல்லை. பட் இதெல்லாம் நம்மகிட்ட நிற்கக்கூடிய வளர்ப்பு கிடாக்கள். துல்கர் கொஞ்சம் அழுக்காக இருக்கான். கிளைமேட் வந்து அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நான் குளிப்பாட்டலை. கடை நல்லா குளிப்பாட்டி வச்சுருந்தோம்னா நல்லா மாஷால்லா நல்லா தோறையாக சூப்பராக இருக்கும். பொருட்களை பொறுத்த மட்டும் எல்லாமே நம்ம ஆல்ரெடி இதில் பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டோம். ஸோ அதனால் பெருசாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவு இல்லை. வீடியோவும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக இன்றைக்கி கழுவி, அதாவது எப்படின்னா பண்ணைகளை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி சொல்லக்கூடியதான் சுத்தங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் அதன்றது விலை வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பண்ணைகளை வந்து வாரத்துக்கு ஒருக்க சனிக்கிழமை கம்பல்சரி இந்த இடங்களை ஃபுல்லாமே பழையகள் ஃபுல்லாக தூக்கி கம்ப்ளீட்டாக கழுவி நீட்டாக வாஷ் பண்ணிடுறோம். இது வந்து கண்டினியூஸாக வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதில் ஒன்று. பெரிய கிடாக்களுமே ஆமாம் தம்பியாப்பில் ஏற்றி விடுறதுக்கான நேரம் இன்னும் வரல. இன்ஷா அல்லாஹ் ஏற்றி விடணும். ஏன்னா இந்த இடம் கட்டுத்தரையே இந்த ஃபுல் இதே அவன் ஒருத்தனுக்கு தான் இருக்குது. இதையும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் யூஸ் பண்ணணும்னு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் எப்படின்னு. அப்புறம் புது வரவில் விசேஷமாக காட்ட வேண்டிய பொருள் அப்படின்னா ஜமுனாபுரி. நல்ல ஜமுனாபுரி குட்டி ஒருத்தர் இருக்கான். நல்ல குட்டி, சூப்பர் குட்டி. கை வரப்பில் ஒருத்த குட்டி வளர்ந்தது, கொம்பு ஒரு தடவை பிடுங்கினது. சரிங்களா, ஒருத்தன் புது வரவு. வேறு விசேஷமான புது வரவுன்னு எதுவுமே இல்லை. எல்லாமே ஏற்கனவே வந்து போனவனுங்க தான். ஐ மீன் ஆமாம், பேய்கருப்பு கொம்பில் ஓட்டை போட்டு ஜம்முன்னு ஷோ பண்ணியிருக்கு. ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம், நல்லாயிருக்கும். நல்ல சொல்ல மாதிரி மாஷால்லா, நல்ல உருட்டு. பண்ணையில் வந்து அடுத்தடுத்து மழையோட இது இருக்கனால பெருசாக குட்டிகள் எடுக்கலை. இது ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கக்கூடிய குட்டனை பேர் ஆல்ரெடி இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் குட்டிகள் மேய்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ரீசெண்ட் டேஸாக உள்ளே காட்டவே இல்லை. மாஷால்லா தீவனங்களில் குட்டனை பேர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குட்டிகள் பொடி குட்டிகள் கேட்டவங்களுக்கு விசேஷமான வரத்துகள் வரல. சரிங்களா, இருந்தாலும் இந்த ஒரு குட்டி அவைலபிள் இருக்குது. நல்ல கொஞ்சம் பெரிய குட்டி, நல்ல ஒத்தக்கன் கருப்பு மாதிரி இருப்பான். பட் ஆனால் 2 கல்லையும் கருப்பு இருக்கும். அந்த முன்னாடி வராமல் பாருங்க. ஆமாம், இது வந்து இந்த டேபரை வந்து நாமக்கல் ஷீப் ஃபார்ம் தௌசிப் பாய்க்கு முடிச்சிருக்கோம். இது நல்லா இருக்கிறானுங்க. இந்த குட்டி அவைலபிள் இருக்குது. இந்த குட்டி சின்ன குட்டிகளை பொறுத்த மட்டும் ரொம்ப கம்மியாக தான் வரத்துகள் இருக்குது. நிறைய டேபரும் நல்ல சைஸ் அவைலபிள் இருக்குது. பேய் கலர் கருப்பு பேய் செவலை கருவா நிறையில ஒரு இது விழுந்திருக்கான் ஒருத்தன். ஆமாம், அவனும் அந்த மயிலம்பாடி குட்டி இருக்கிறான். இந்த பேய் கொடுத்துட்டோம். ஆம்பூர் போகுது. அடு குட்டிகள் எல்லோரும் சும்மா ஒரு லாட்டு போக்கில் கால் ஆற்றினாலும் ஒரு ரவுண்டு அப்பப்போ அவங்களுக்கு பச்சையெல்லாம் அறுத்து மிஷினில் போட்டு அடித்து அவங்களுக்கு நம்ம ஃபீடில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். மாஷால்லா நல்ல ரிசல்ட் இருக்குது. இது வந்து கோயஃபஸ் 31. சரிங்களா, அப்புறம் மச்சர்லா
3 பேர் மட்டும் வச்சுருக்குறோம். இந்த 3 பேரில் ஒருத்தன் இர்ஃபான் பாய்க்கு முடிஞ்சது. இது 2 இன்ஷா அல்லாஹ் சால் பாய்க்குன்னு நினச்சிருக்கேன். சால் பாய் பொறுத்த மட்டும் நீங்கள் எது கொடுக்குறீங்களோ கொடுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதனால் இவங்களை இன்ஷா அல்லாஹ் நான் குவாரண்டைன் பண்ணி நான் அடுத்த ஸ்டெப் கொண்டு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா இவனுங்களுக்கு கொம்புலாம் இப்போ தான் பிடுங்கி இது பண்ணியிருக்குது. ஆமாம், இப்போ ஓரளவு செட்டாகி வந்துட்டுருக்கானுங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரமே அடுத்தட்ட இதில் நல்ல இதில் கொண்டு வந்துடுவோம். குட்டி வரானுங்க பாருங்கள். பேய்கருப்பு குட்டி எல்லா பக்கம் டிமாண்டு தான். அல்சாஜி ஃபார்ம் வீக்லி ஒன்ஸ் வந்துடும். யாச்சிருந்து மாஷால கொண்டு வந்துடும். இவனோட நாட்டம். இந்த குட்டிகள்லாம் நாட்டுக்குட்டி, பொட்டுக்குட்டி, கொங்கு கண்கருப்பு எல்லாமே நல்ல முறையில் இருக்குது. இன்ஷால்லா வேணுங்கிறவங்க இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கொடுத்துருவோம். எங்களோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் இல்லாமல் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சு போயிருக்கோம். ஏன்னா மழை வரப்போகுதுங்கிறதுனால விசேஷமாக பர்ச்சேஸ் பண்ணலை. கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு எதாவது கொண்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் புதுசாக பை பண்ணி உங்களுக்கு அதுக்கான அப்டேஷன் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.